ஹலோ guys, வெல்கம் டு வாட் த ஹேக். இன்னைக்கு நம்ம PortSwigger Web Academyல நெக்ஸ்ட் SQL Injection லேப் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பிளைண்ட் SQL Injection லேப். ஸோ இதில் வந்து நம்ம பர்பஸ்ஃபுல்லி எரர் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெஸ்பான்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பிளைண்ட் SQL Injection வல்னரபிலிட்டி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ராக்கிங் குக்கி இல்லை ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தென் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு காலம் இருக்குது, யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸராக வந்து நம்ம லாகின் பண்ணி இந்த சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி வந்து லேபை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னோட டிராஃபிக்கை வந்து நான் ப்ராக்ஸியில் யூஸ் பண்ணிவிட்டு நான் பர்ப்புக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ப்பில் வந்து ரிக்வெஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். ஸோ நான் ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இருக்குது ட்ராக்கிங் குக்கி. இப்போ நான் நார்மலாக வந்து சென்ட் பண்ணுறேன், நான் ரெண்டர் பண்ணி பார்க்குறேன் பேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ தென் இப்போ வந்து நான் ஒரு சிங்கிள் கோட் கொடுத்து பார்க்குறேன் இந்த ட்ராக்கிங் ஐடியில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஓகே, ஒரு சிங்கிள் கோட் கொடுத்தா இங்கே எரர் வருது. ஸோ இன்னொரு சிங்கிள் கோட் கொடுத்து பார்க்குறேன். சூப்பர், ஒரு சிங்கிள் கோட் கொடுக்கும்போது எனக்கு எரர் வருது, இன்னொரு சிங்கிள் கோட் கொடுக்குறப்போ எனக்கு எரர் போயிடுது. ஸோ தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கன்கேட்டினேட் பண்ண போகிறேன். யூனியன் யூஸ் பண்ணாமல் நான் கன்கேட்டினேட் பண்ண போகிறேன். கன்கேட்டினேட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த சிம்பிள் வந்து நான் கன்கேட்டினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். தென் அதுக்குள்ளே வந்து நான் என்னோட query என்ன செலக்ட் பண்ண போகிறேன், யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் செலக்ட் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இது என்ன கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நான் வெறும் செலக்ட் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ எனக்கு வந்து எரர் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நான் இதை வச்சு நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, பேக்கெண்டில் இது ஒராக்கிள் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்து போக முடியுது. ஏன்னா ஒராக்கிள் டேட்டாபேஸில் டேபிள் ஸ்பெசிஃபை பண்ணியே ஆகணும். ஸோ டிஃபால்ட்டாக ஒராக்கிள் டேட்டாபேஸில் இருக்கிற டேபிள் வந்து டுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு. ஸோ அந்த டுவல் அப்படின்ற டேபிள் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா எரர் அடிக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பர், இப்போ நமக்கு அந்த எரர் போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, பேக்கெண்டில் யூஸ் பண்ணுற சர்வர் வந்து, அதாவது டேட்டாபேஸ் சர்வர் வந்து ஒராக்கிள் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக வந்து கன்க்ளூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி வந்து டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்? நமக்கு ஒரு எரர் காஸ் பண்ணாதான் இங்கே எரர் டிஸ்பிளே ஆகுது. மற்றபடி வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான query கொடுத்தா, ஒரு கரெக்டான query கொடுத்தா நமக்கு வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் தான் வருது. ஸோ அந்த queryயோட ரெஸ்பான்ஸ் நம்ம எப்படி ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம பர்பஸ்ஃபுல்லாக வந்து ஒரு எரர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து என்னோட நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து query கிரியேட் பண்ணதை நான் இங்கே போடுறேன். இதுக்குள்ளே வந்து நம்ம செலக்ட் கொடுத்துடணும். செலக்ட் ஃப்ரம் டுவல் அப்படின்னு சொல்லிட்டு, டுவல் அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு டேபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒராக்கிளில். இப்போ நம்ம இதை இன்னும் வந்து எப்படி எரரை காஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். நான் கேஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கேஸ் அப்படின்றது இப்படி நடந்தா ஃபர்ஸ்ட் கேஸ் 1 = 1 ஒரு கேஸ் நான் கொடுக்குறேன், லைக் இஃப் கண்டிஷன் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கேஸ் இப்படி இருந்துச்சுன்னா, ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து 2car அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். 2car ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, அதை வந்து கம்பைல் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம கேரக்டராக வந்து அது கன்வெர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 1/1 அப்படின்னு சொல்லிட்டா இது வந்து கேரக்டராக வந்து அதை எவாலுவேட் பண்ணும். இதே நான் 1/0 அப்படின்னு சொல்லிட்டா இதோட ரிசல்ட் என்ன, எரர். நம்ம கால்குலேட்டரில் போட்டால் கூட எரர் வரும். அதோட மீனிங் என்ன அப்படின்னா 1/0 வந்து இன்ஃபினிட்டி. ஸோ அது வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேட்டர்ஸால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாதனால வந்து இது எரர் அடிக்கும். ஸோ இது வந்து எரர் அடிக்கும். எல்ஸ் நான் என்ன கொடுக்குறேன்னா, ஜஸ்ட் நார்மலாக ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். தென் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த கேஸை வந்து நான் எண்ட் பண்ணுறேன்.
from dual. So select case 1 is equal to 1, 1 is equal to 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எரர் கொடு, அந்த பேஜில் வந்து எரர் காமி. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த கண்டிஷனை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு இப்போ எரர் அடிக்குது. ஏன் அப்படின்னா 1 is equal to 1 அப்படின்றது ட்ரூ. இது ட்ரூவாக இருந்தால் எனக்கு எரர் அடிக்கிற மாதிரி நான் வந்து ஒரு 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 ஃபங்க்ஷனை வந்து நான் வச்சுருக்கேன். டு கேர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 1/0 வந்து எரர் தரும். ஸோ எனக்கு எரர் டிஸ்பிளே ஆகிற மாதிரி நான் வந்து இங்கே கண்டிஷன் செட் பண்ணியிருக்கேன். இதே நான் 1 is equal to 2 அப்படின்னு செட் பண்ணால் இந்த இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ இது எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். எல்ஸ் பார்ட்டில் என்ன பண்ணும், எதுவுமே பண்ணாத, ஜஸ்ட் ரிட்டர்ன் நத்திங் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு எரரே டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதுவும் செக் பண்ணிடலாம். இப்போ நான் 1 is equal to 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரருமே வந்து டிஸ்பிளே ஆகலை. ஸோ இதுதான் வந்து எரர் பேஸ்ட் என்னால் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டடி பண்ண முடியும். ஓகே, சூப்பர். இப்போ நான் வந்து ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணிட்டேன். பர்பஸ்ஃபுல்லாக வந்து எரர் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டேன். இதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து ஃபர்தராக வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு என்ன தெரியுது, அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனில் என்ன தெரியுது அப்படின்னா, யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு, பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு, யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு. ஸோ இதுல இருந்து இதை வச்சு நம்ம வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டூவலை வந்து நான் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடுறேன். ஸோ இப்போ இந்த கேஸ்ல நான் 1 is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக நான் பாஸ்வேர்டோட லென்த் நான் கொடுக்கலாம்ல. ஸோ நான் பாஸ்வேர்டோட லென்த் கொடுக்குறேன். வென் பாஸ்வேர்ட் லென்த் ஆஃப் பாஸ்வேர்ட் இஸ் கிரேட்டர் தென் அப்படியே கொடுத்துட்டே போகலாம். 1 2 3 இதை நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிடலாம், நோ இஷ்யூ. ஸோ சப்போஸ் லென்த்தோட பாஸ்வேர்டோட லென்த் வந்து மோர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எரர் அடிக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் வந்து எனக்கு எரர் அடிக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் நத்திங் ஃப்ரம் யூசர்ஸ். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் வேர் கிளாஸ் கொடுக்கணும். ஏன் வேர் கிளாஸ் கொடுக்கணும்னா, யூசர் நேம் வந்து நான் டிக்ளேர் பண்ணுவேன்ல, யூசர் நேம் ஈக்குவல் டு அட்மினிஸ்ட்ரேட்டர். எனக்கு யூசர் நேம் தெரியும், ஏன்னா அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த query-யை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். எனக்கு இங்கே எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது அப்படின்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்ட் இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ இதே வந்து நான் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு எரர் போகும். ஸோ அந்த பாயிண்ட் தான், அந்த எரர் போன பாயிண்ட் தான் வந்து எனக்கு பாஸ்வேர்டோட லென்த். ஏன்னா வந்து நான் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இங்கே வந்து 7 கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த பாஸ்வேர்டோட லென்த் வந்து 7 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு எரர் அடிக்காது. அப்போ என்னால் கன்க்ளூட் பண்ண முடியும் அந்த பாஸ்வேர்டோட லென்த் வந்து 7 அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இது ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுவோம். இது நான் வந்து இன்ட்ரூடருக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இன்ட்ரூடருக்கு சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த 1 அப்படின்ற இடத்துல வந்து நான் பேலோட் செட் பண்ணுறேன். பேலோட்ஸ்க்கு போயிட்டு நான் நம்பர்ஸ் கொடுக்குறேன். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் 30க்குள்ளே தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்டெப் வேல்யூ 1 கொடுக்குறேன். ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ அட்டாக் முடிஞ்சிச்சு. இப்போ நான் லென்த் பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேலோட் 20ல் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நார்மலாக வருது. எனக்கு எரர் அடிக்கல பேலோட் 20ல். ஸோ அந்த கண்டிஷன் படி பார்த்தா இங்கே பேலோட் 20 அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு பாஸ்வேர்டோட லென்த்தும் 20 தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு 19ல் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு, எனக்கு எரர் அடிச்சிச்சு. இப்போ நம்ம 19 பார்த்தோம் அப்படின்னா 19 எனக்கு எரர் அடிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது பாருங்க. ஸோ 19 விட பாஸ்வேர்டோட லென்த் கிரேட்டராக இருக்கு. பட் 20யை விட
பாஸ்வேர்டோட லென்த் அதிகமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும் பாஸ்வேர்டோட லென்த் வந்து எனக்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். பாஸ் லென்த் வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும்? நம்ம போன பிளைண்ட் SQL இன்ஜெக்ஷனில் வந்து நம்ம ஒரு லேபில் வந்து நம்ம பார்த்துருப்போம் எப்படி வந்து ஒரு கேரக்டராக வந்து நம்ம கம்பேர் பண்ணிட்டு அதோட ரிசல்ட் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங். ஸோ சப் எஸ்டிஆர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ சப்ஸ்ட்ரிங் ஆஃப் பாஸ்வேர்டோட சப்ஸ்ட்ரிங் 11 is equal to something a. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹோல் ஸ்ட்ரிங்கோட ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இன் திஸ் கேஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து ஏ கூட கம்பேர் பண்ணும், ஏவா அப்படின்னு பார்க்கும். இல்லையா நெக்ஸ்ட் வந்து நான் அடுத்த கேரக்டர் வந்து நான் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எந்த கேரக்டர் மேட்ச் ஆகுதோ அந்த டைம் எனக்கு எரர் அடிக்கும். ஏன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்ற பட்சத்தில் நான் எரர் காஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா வந்து எனக்கு நார்மலாக ரிட்டர்ன் ஆகும், அந்த பேஜ் வந்து நார்மலாக ரிட்டர்ன் ஆகும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து 2 பேலோடு வைக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேலோடு வந்து இந்த இடத்துல வந்து அந்த பாஸ்வேர்டோட கேரக்டர் வந்து நான் ஐட்ரேட் பண்ணுறதுக்கு, பாஸ்வேர்டோட கேரக்டர் இண்டெக்ஸை வந்து நான் ஐட்ரேட் பண்ணுறது. இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட்டு இண்டெக்ஸ், தென் செகண்ட் 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு 20 இருக்கிறனால நான் 20 வரைக்கும் நான் செட் பண்ண போகிறேன். தென் இந்த இடத்துல வந்து நான் நார்மலாக ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போகிறேன். A to Z தென் 0 to 9 வரைக்கும் நான் செட் பண்ணிவிட்டு அந்த பேலோட வந்து நான் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற அட்டாக் மெத்தட் வந்து கிளஸ்டர் பாம். ஸோ அகெயின் நான் வந்து பேலோட்ஸ் போகிறேன். பேலோட்ஸில் இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து நான் செட் பண்ணுறேன். இந்த ட்ராக்கிங் குக்கியை வந்து நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பேலோட வந்து query-யை வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன். தென் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், பாஸ்வேர்டோட இண்டெக்ஸ் வேல்யூ தென் கேரக்டர் கம்பேரிசன், அந்த இடத்துல நான் பேலோட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ 2 இடத்துல பேலோட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த அட்டாக் டைப் வந்து நான் கிளஸ்டர் பாம் கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து ஒரு கேரக்டருக்கும் நான் எல்லா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸும் நான் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணேன். ஒரு பாஸ்வேர்டோட இண்டெக்ஸ்க்கும் நான் எல்லா கேரக்டரும் நான் ட்ரை பண்ண போகிறேன். பேலோட்ஸில் ஃபர்ஸ்ட் இது வந்து நான் 1 to 20 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பாஸ்வேர்டோட லென்த் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. தென் பேலோட் செட் 2ல வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸர் கொடுக்க போகிறேன். மினிமம் லென்த்தை வந்து நம்ம செட் பண்ணல. மினிமம் லென்த் 1, மேக்ஸிமம் லென்த்தும் 1. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. நமக்கு பேலோட் கவுண்ட்டும் பேலோட் ரிக்வஸ்ட் கவுண்ட்டும் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நான் அட்டாக் பண்ணலாம். நான் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் பர்ப்ஸ்யூட் ப்ரொஃபஷனல் வச்சனால வந்து எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரிக்வஸ்ட் சென்ட் ஆகிட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் சீக்கிரமாக வந்து ரிசல்ட் வந்துடும். கம்யூனிட்டி வெர்ஷனில் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து அட்டாக் முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லென்த்தை பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே எரர் வந்திருக்கு, இன்டர்னல் சர்வர் எரர். ஸோ இந்த எரர் எல்லாமே நான் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் என்னோட பேலோட் 1க்கு போயிட்டு நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். பேலோட் 1 இப்போ வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு. 1 2 3 4னு ஆர்டர் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபில்டர் பண்ணுற போது திரும்ப வந்து இந்த லென்த்தை நான் வந்து ஃபில்டர் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ஆர்டராக வந்துச்சு 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டராக வந்துச்சு. அதோட பேலோட் 2 தான் என்னோட கேரக்டர் வந்து மேட்ச் ஆன கேரக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர், அந்த பாஸ்வேர்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து செகண்ட் கேரக்டர் வந்து 8 அப்படின்ற மாதிரி எனக்கு நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜஸ்ட் இதை வந்து நான் காப்பி ப்ராப்பராக வந்து நான் டைப் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு வேலை. ஸோ E8X4C. ஸோ இப்போ நான் பாஸ்வேர்டை வந்து நான் டைப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இதில் லாகின் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸரா சூப்பர். இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸராக வந்து லாகின் பண்ணிட்டு இந்த லேபை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இதான் பிளைண்ட் SQL இன்ஜெக்ஷன் வித் கண்டிஷனல் எரர்ஸ். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து
ஒரு ரீகேப் மாதிரி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு கன்கேட்டினேஷன் யூஸ் பண்ணிட்டு செலக்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணேன். செலக்ட் மட்டும் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்றப்போ எரர் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஏன் எரர் வருது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, Oracleல வந்து நம்ம டேபிள் நேம் ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். டேபிள் நேம் ஸ்பெசிஃபை பண்ணாதனால நமக்கு எரர் அடிச்சிச்சு. ஸோ நான் வந்து நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற டேபிள் டூவல் அப்படின்ற டேபிளை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். தென் அந்த எரர் வந்து போயிடுச்சு. தென் நம்ம ஒரு 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 கண்டிஷன் ஒன்று கிரியேட் பண்ணோம். ஒரு ஒரு கேஸ் கண்டிஷன் கிரியேட் பண்ணோம். அந்த கேஸ் கண்டிஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா 1 is equal to 1 அப்படின்ற இருக்கிறப்போ வந்து நான் எரர் த்ரோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்தேன். டூ கேர் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து கேரக்டராக வந்து கன்வெர்ட் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுக்கும். பட் 1/0 அப்படின்றது வந்து ஒரு ஒரு எரர் கொடுக்குற கால்குலேஷன் அப்படின்றனால எனக்கு அது எரர் டிஸ்பிளே ஆகுது. ஸோ எனக்கு இன்டர்னல் சர்வர் எரர் வந்து ரிட்டர்ன் பண்ணும், ரெஸ்பான்ஸில் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கிற பட்சத்தில் வந்து எனக்கு எல்ஸ் அதாவது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேஸ் கண்டிஷன் வந்து நான் எண்ட் பண்ணிடுறேன். தென் ஃபைனலாக வந்து அதோட டேபிள் நேம் கொடுக்குறேன். ஸோ இதே கேஸ் கண்டிஷன் நான் 1 is equal to 1 அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து நான் லென்த் கொடுக்குறேன். பாஸ்வேர்டோட லென்த் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு லென்த் வந்து நம்ம அகைன் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிட்டு பாஸ்வேர்டோட லென்த்தை வந்து நான் டிட்டர்மைன் பண்ணுறேன். பாஸ்வேர்டோட லென்த்தை டிட்டர்மைன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஒரு கேரக்டராக வந்து நான் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறேன் யூசிங் த சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். நம்ம இதை வந்து போன லேப்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு நான் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பேலோட் செட் பண்ணி இந்த இடத்துல பேலோட் செட் பண்ணி நான் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறேன். தென் ஃபைனலாக வந்து அதை ஃபில்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டை ரிட்ரீவ் பண்ணிடுறேன். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.